சாண் நீளமா முழம் நீளமா? ஒரு ஊர்ல வையாபுரிங்கிறவர் வட்டிக்கு கடன் கொடுத்துக்கிட்டு இருந்தாரு. அவர்கிட்ட முருகேசன்கிற வியாபாரி 100 வராகன்கள் கடன் வாங்கி இருந்தான். ரொம்ப நாளாகியும் முருகேசன் வையாபுரிக்கு கொடுக்க வேண்டிய வட்டியையும் கொடுக்கல, அசலையும் கொடுக்கல. அதனால வையாபுரி முருகேசனோட வீட்டுக்கே போய், என்ன முருகேசா, கடன் வாங்கி ரொம்ப நாள் ஆயிருச்சு, எனக்கு வர வேண்டிய வட்டியும் வரல, அசலும் வரல, நீ என்ன செய்வியோ எனக்கு தெரியாது, நாளைக்கு காலையில் என்னோட வட்டியும் அசலும் வந்தாகணும் அப்படின்னு ரொம்பவும் கராரா கேட்டார். இதை கேட்ட முருகேசன், சரி சரி, நாளைக்கு காலையில் என்னோட வயலுக்கு வந்து உங்களோட வட்டியையும் அசலையும் வாங்கிக்கிட்டு போங்க அப்படின்னு சொல்லி சொன்னான். அடுத்த நாள் காலையில் வையாபுரி முருகேசனோட வயலுக்கு போனார். அப்போ முருகேசன் வயலில் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தான். பக்கத்தில் சருகுகளுக்கு தீ வச்சு தீயை எரிஞ்சிக்கிட்டு இருந்தது. முருகேசன் வையாபுரியை பார்த்த உடனே, என்ன, என்னோட கடன் பத்திரத்தை எடுத்துக்கிட்டு வந்தீங்களா அப்படின்னு கேட்டான். வையாபுரியும் தன் மடியில் வச்சிருந்த கடன் பத்திரத்தை எடுத்து முருகேசன் கிட்ட கொடுத்தாரு. அதை பிடுங்கின முருகேசன் சுக்கல் சுக்கலாக கிழிச்சு பக்கத்தில் எரிஞ்சிக்கிட்டு இருந்த தீயில போட்டுட்டான். கடன் பத்திரமும் எரிஞ்சு சாம்பலாயிடுச்சு. வையாபுரிக்கு என்ன செய்யறதுனே தெரியாம திகைச்சு போய் நின்னுட்டாரு. உடனே முருகேசன், கடனா கேட்குறீங்க, இனிமேல் உங்களால் என்ன செய்ய முடியும் அப்படின்னு ரொம்பவும் திமிரா கேட்டான். இதை கேட்ட வையாபுரி, கடன் பத்திரம் இருந்தாலாச்சும் யார்கிட்டையாச்சும் காமிச்சு நீதி கேட்கலாம், கடன் பத்திரம் இல்லாமல் என்ன செய்ய முடியும்னு யோசிச்சாரு. அப்போ மரியாதை ராமன் கிட்ட போய் நீதி கேட்கலாம் அப்படின்னு மரியாதை ராமன் கிட்ட போய் நடந்ததையெல்லாம் சொன்னார். மரியாதை ராமனும் வையாபுரி சொல்கிறத முழுவதும் கேட்டுட்டு, முருகேசன் கடன் பத்திரம் எழுதி கொடுத்தாருன்னு சொல்லி சொன்னீங்கல்ல, அந்த கடன் பத்திரம் எவ்வளவு நீளம் இருக்கும் அப்படின்னு கேட்டார். அதற்கு வையாபுரி, 1 சாண் நீளம் இருக்குங்க ஐயா அப்படின்னு சொல்லி சொன்னார். சரி, நாளைக்கு நான் இதே கேள்வியை உங்ககிட்ட கேட்பேன், அப்போ 1 முழ நீளம் இருக்கும்னு நீங்கள் சொல்லணும் அப்படின்னு சொல்லி சொன்னார். வையாபுரியும் சரின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் காலையில் வழக்கு மன்றத்துக்கு போனார். அப்போ மரியாதை ராமன் முருகேசன் கிட்ட, வையாபுரி கிட்ட 100 வராகன்கள் கடன் வாங்கி இருந்தீங்களா அப்படின்னு கேட்டார். இல்லைங்க, நான் எந்த கடனும் வாங்கலை அப்படின்னு சொல்லி முருகேசன் சொன்னான். சரி, கடன் பத்திரம் ஏதாச்சும் எழுதி கொடுத்துருந்தீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டார். இல்லைங்க ஐயா, நான் எந்த கடன் பத்திரமும் எழுதி கொடுக்கல அப்படின்னு சொல்லி சொன்னான். உடனே மரியாதை ராமன் வையாபுரி கிட்ட, முருகேசன் கடன் பத்திரம் எழுதி கொடுத்தாருன்னு சொல்லி சொன்னீங்கல்ல, அந்த கடன் பத்திரம் எவ்வளவு நீளம் இருக்கும் அப்படின்னு கேட்டார். அதற்கு வையாபுரி, ஐயா 1 முழ நீளம் இருக்குங்க அப்படின்னு தன்னோட கைகளால் அளந்து காட்டினார். இதை பார்த்த முருகேசன், எதுக்காக இவ்வளோ போய் பேசுகிறீங்க, நீங்கள் கொடுத்த 100 பணத்துக்கு 1 முழ நீளத்துக்கா கடன் பத்திரம் எழுதி கொடுப்பாங்க, அது 1 சாண் நீளம் கூட இருக்காது அப்படின்னு சொல்லி ஆத்திரப்பட்டான். இதை பார்த்த மரியாதை ராமன், நான் தான் வையாபுரியை பொய் சொல்ல சொன்னேன், அவர் அந்த மாதிரி பொய் சொல்லாட்டினா இப்போ உங்கள் வாயாலேயே உண்மை வெளிவந்திருக்காது, உங்களை மாதிரி ஏமாற்றுக்காரர்களை எல்லாம் சும்மா விடக்கூடாது, ஒழுங்கா வையாபுரிக்கு சேர வேண்டிய அசலையும் வட்டியையும் திருப்பி கொடுக்கணும், அது மட்டும் அல்லாமல் வாங்கின கடனை இல்லைன்னு சொல்லி சொன்ன குற்றத்துக்காகவும், நீங்கள் கடன் பத்திரத்தை கிழிச்சு தீயில போட்ட குற்றத்துக்காகவும் உங்களுக்கு 100 கசையடி கொடுக்கப்படும், ஒழுங்கா வாங்கிக்கிட்டு போங்க அப்படின்னு சொல்லி தீர்ப்பு சொன்னார். முருகேசன் தன்னோட தவறை உணர்ந்து ரொம்பவும் வருத்தப்பட்டான்.